கருப்பு பணத்தை ஒழிக்க 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் பண பரிமாற்றம் செய்ய தடை விதிக்கலாம் என்று சிறப்பு புலனாய்வு குழு பரிந்துரைத்துள்ளது. வெளிநாடுகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை மீட்க கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. கருப்பு பணத்தை மீட்பதற்கான வழிவகைகளை ஆராய உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் ஓய்வு பெற்ற நீதிபதி MP ஷா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இக்குழு உச்சநீதிமன்றத்தில் தனது 5வது அறிக்கையை வியாழக்கிழமையன்று தாக்கல் செய்தது. அதில் அசையா சொத்துக்களை காட்டிலும் கரன்சிகளாகத்தான் கருப்பு பணம் அதிக அளவில் பதுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்த 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் பண பரிமாற்றம் செய்ய தடை விதிக்க வேண்டுமென சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையில் பரிந்துரைத்துள்ளது. அதேபோல 15 லட்சத்துக்கு அதிகமாக பணம் வைத்திருக்கவும் தடை விதிக்கப்பட வேண்டுமென பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்படும் வரம்புக்கு மேலாக பண பரிமாற்றம் செய்யவோ அல்லது ரொக்க கையிருப்பு வைத்திருக்கவோ அவசியம் ஏற்பட்டால் அதற்கு வருமான வரித்துறையிடம் முன் அனுமதி பெற வேண்டுமெனவும் சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கையில் யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகளின் மூலமே கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.